எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஹைவேஸில் திருச்சி ஹைவேஸில் பயணம் பண்ணும்போது நடுவில் ஒன்லி காஃபின்னு ஒரு கடை இருக்குதுங்க, அங்கே வந்து மண்பொம்மையெல்லாம் விற்கும். இறங்கி போய் அந்த பார்த்துட்டு அந்த மண்பொம்மையை கொண்டு வந்து முத நாள் இப்போ பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு சார். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்க்குறாரு, அந்த மண்பொம்மையை தூள் தூளாக உடச்சி வச்சுக்கிறான். மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தாரு சார், அதையும் உடச்சி பிரித்து வச்சுக்கிறான். மூணாம் நாள் அவரும் கற்பனை ராத்திரி பூரா யோசனை பண்ணி இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி இரும்பில் ஒரு பொம்மையை வாங்கியாந்து கொடுத்தான் சார் அந்த ஆள். இதை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு. சாயந்தரமாக வந்து பார்க்குறான், டிவி ஒழிஞ்சு கிடக்குது, ஃப்ரிட்ஜு ஒழிஞ்சு கிடக்குது சார். இதை வச்சு எதை உடைக்கலான்னு அவன் கற்பனை பண்ணியிருக்கிறான். எப்பயுமே பையன் அப்படி தான் சார் இருப்பான். இது வன்மை, அது மென்மை இல்லையா? நான் தர்மத்தோடு சொல்கிறேன், ஆசிரியராக இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நான். எவ்வளோ உண்மையை. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும். ஆன்சர் தெரியாட்டால் தான் நம்மளும் பக்கமாக எழுதுவான் சார். நிறைய பசங்களை பார்த்துக்கிறேன், பெரிய பேப்பரே பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன். பூகம்பம் எப்படி உருவாகும், எப்படி அதனுடைய விளைவுகளை எழுதுன்னு யாரும் எழுதலை சார். ஒருத்தன் மட்டும் நம்மால் எழுதிக்கிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான் சார். மனசாட்சியே இல்லை அந்த பையன். என் கூட யாரை அனுப்புகிறான் பாருங்கள் சார். ஆடு மாடுகள்லாம் திரளாக போகும்னு கற்பனை எழுதி நான் அவனை கூப்பிட்டு 7th படிக்கிறான் சார். 7th படிக்கிற பையனாக இருக்கிற ராஜா, ஒரு மனசாட்சியே தர்மத்துக்கு விதிக்கு மாறுபட்டு எழுதியிருக்கிறேடா, நான் அப்படியாடா உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன். உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் ஒருபோதும் நடந்தனா, உன்னை அடிச்சிருக்கிறேன்னா திட்டி இருக்குன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தானடா இருக்குது. உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இப்படி ஒரு தர்மத்தோட சிந்தனையோடு எழுதக்கூடாதான்னு ஓன்னு அழுதான் சார். செய்த தவறுக்கு ஒருவன் வருந்தி அழுகிறான் என்றால் அதைவிட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை. நான் மன்னித்தேன்னு, நான் அதுக்கு அழுவலை, நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் நீங்கள்